அன்பானவர்களே, நான் ஆராதிக்கும் தெய்வம் யார்? இந்த சிந்தனையில் நாம் இன்றைய வாசகங்களை சிந்தித்து பார்க்கலாம். கோவிலுக்கு வருகின்றோம், தினம் தினம் வருகின்றோம், பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அடிக்கடி நான் சொல்லிக்கொண்டே இருப்பது, தினம் தினம் கோவிலுக்கு வருவதால் சிறுக சிறுக நமது ஆன்மீகம் வளர வேண்டும். தெய்வத்தை பற்றிய, நம் கடவுளை பற்றிய நமது சிந்தனையின் அறிவு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் யார், எப்படிப்பட்டவர், நான் அவரை எதற்காக தேடி வருகின்றேன், தேடி வந்து நான் செய்கின்ற செயல்கள் என்ன என்று சிந்திக்க வேண்டும். இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் குறிப்பாக நற்செய்தி எடுத்து பார்க்கின்ற போது, இயேசு தன்னிடம் இருந்த சிறந்த வல்லமையை வெளிப்படுத்துகின்றார். அதோடு தன்னை தேடி வருகின்ற மீது தான் வைத்திருக்கின்ற அக்கறையை வெளிப்படுத்துகின்றார். அதுதான் முக்கியம். அக்கறை இல்லாத ஒருவரிடம் நான் வருவது கிடையாது, அன்பில்லாத ஒருவரிடம் வருவது கிடையாது, என்னை பற்றி தெரிந்திருந்தாத ஒரு கடவுளம் வருவது கிடையாது. என்னை பற்றி தெரிந்து என் மீது அக்கறை கொண்டு என்னை வழிநடத்தும் தெய்வத்திடம் நான் வருகின்றேன். பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அந்த வரியை பற்றி சிந்திக்கின்ற போது நாமும் ஒரு சில நேரத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் திக்குமுக்காடி நின்றிருப்போம். அந்த சூழலை எல்லாம் எண்ணி பார்ப்போம். அந்த நேரத்தில் நம்மையும் பார்த்து சிலர் சொல்லியிருப்பார்கள், என்ன உன்னை பேயை பிடிச்சிருக்கு, வாய் திறந்து பேச என்று சொல்லுவார்கள். எப்படியெல்லாம் அனுபவபூர்வமாக அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான செயல்பாடுகளை இயேசு எப்படி செய்கின்றார் என்று பார்ப்போம். அவ்வாறு வருகின்ற போது அவனை பேச வைக்காமல் இருந்தது அவனிடம் இருந்த அந்த ஒரு பிடிவாத குணம். இந்த பிடிவாத குணம், அந்த திமிர்தனம், இதுவெல்லாம் பேய். எனவே தான் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். அருமையான ஒரு செயல். என்னிடமும் இருக்கின்ற, என்னை செயல்பட வைக்காமல் இருக்கின்ற இதயம் கொடுத்தீர், ஆனால் அன்பு செய்ய முடியவில்லை. இன்றைய பதில் உரை பாடலில் பார்ப்பதை போன்று வாய் இருக்கிறது, ஆனால் பேச முடியவில்லை. கைகால்கள் இருக்கிறது, அதனால் என்னை இயக்கி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. எனவே அப்படிப்பட்டதை எல்லாம் என்னிடமிருந்து ஓட்டும், என்னிடமிருந்து துரத்தும் ஆண்டவரே, இப்படி நான் தூய்மையாக்கப்பட வேண்டும். இதை பார்க்கின்ற போது ரியாக்ஷன்ஸ், அதுதான் முக்கியம். மக்கள் கூட்டத்தினர் வியப்புறுகின்றார்கள். இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்று சொல்லுகின்றார்கள். சமூகம் என்றால் எப்படி இருக்கும் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் நல்லவர்கள் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. நல்ல தெய்வம்தான் எல்லாவரையும் படைத்தார். படைக்கப்பட்ட அனைத்துமே நல்லது என்று எண்ணி நாம் ஏமாந்து போகக்கூடாது. ஆண்டவர் இயேசு செய்த வியத்தகு செயலாக இருக்கிறது. எனவே மக்கள் அனைவரும் வியப்புறுகின்றார்கள். ஆனால் பரிசேயர் நம் மத்தியிலே இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான். எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்! அதை கொடுப்பதன் வழியாக இயேசுவை அவமானப்படுத்துகின்றார்கள். அதற்கு அங்கே ஏதாவது பதில் சொன்னாரா? வேறு ஒரு இடத்திலே, நீ எந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு இப்படி செய்கின்றீர்? கோவிலிலிருந்து எல்லாவற்றையும் விரட்டுகின்ற நேரத்தில் கேள்விகள் கேட்பார்கள். ஆனால் அங்கே பதில் சொல்லுவார். நேரடியாக பதில் சொல்ல மாட்டார். எதிர்கேள்வி கேட்டு அவர்களை சிந்திக்க வைத்து அதற்கு பிறகு பதில் சொல்லுங்கள், தெரியாது, நானும் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது என்று சொல்ல மாட்டார். நான் சொல்ல மாட்டேன் என்று தான் சொல்லுவார். எனவே அன்பானவர்களே, இங்கே அவர்களுக்கு பதில் கொடுக்கவில்லை. நம்மை பற்றி இப்படி எதிர்வினையாக செயல்படுகின்றவர்களுக்கெல்லாம் நாம் பதில் கொடுத்து கொண்டிருந்தால் நம்மால் வாழ முடியாது. நமது சுய சிந்தனை நமக்கு சுய சிந்தனையில் இதை கொடுத்த கடவுளுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வராமல் போய்விடும். எனவே அடுத்தது அவர் என்ன செய்கின்றார்? இயேசு நகர்கள், சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். வழக்கப்படி போதித்தார், நற்செய்தியை பறைசாற்றினார், நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இதுதான் இயேசு செய்த செயல். ஓரிடத்தில் அவமானகரமான செயல் ஏற்பட்டாலும் அதனால் அவருடைய பணி வாழ்க்கை முடங்கிவிடவில்லை. மாறாக வீறு கொண்டவராக எல்லா இடங்களுக்கும் செல்லுகின்றார். குறிப்பிட்ட இடம் என்று மட்டுமல்ல, இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம்
சுற்றி வந்தார். அந்த நேரத்திலும் அவருடைய இதயம் வெளிப்படுகிறது. சூழ்ந்திருக்கின்ற மக்களை பார்த்து, இந்த வருகை பாடல் பாடும்போது எனக்கு உண்மையிலே ஒரு சில பாடல்கள் நமக்கு ஒரு சிரிப்பை கொடுக்கும். என்ன பாட்டு பாடணும்? அலைய அருட்கடம் தேடி அலையலையாக வருகின்றார்கள். அலையலையாக எந்த நேரத்தில் இருப்போம்? அன்றாடம் தேன்றுகிறவர்கள்தான் கடவுளுக்கு ஒருவராக இருந்தாலும் 100 பேராக தெரிவார். இதை பார்த்தால் கண்டிப்பாக அலையலையாக வந்திருக்கின்றார்கள் என்று தான் கடவுள் எண்ணுவார். ஏனென்றால் ஆழ்ந்த விசுவாசத்தோடு வந்திருக்கின்றார்கள். இவர்களில் ஒருவரில் நான் 100 பேரை பார்க்கின்றேன் என்று பார்ப்பார். இவர்கள் குடும்பத்தில் ஒருவராக வந்தால் அந்த குடும்பத்தையே நான் பார்க்கின்றேன் என்று பார்ப்பார். எனவே அலையலையாகத்தான் வந்திருக்கின்றோம். எனவே தான் நான் திவ்யநற்கருணை ஆசீர்வாதம் கொடுக்கின்ற போதெல்லாம், நீ வந்திருக்கின்றாய், முதலில் நீ ஆராதி. அடுத்தபடியாக உன் வீட்டில் இருக்கின்ற எல்லோரையும் இங்கே கொண்டு வந்து அவர்கள் சார்பாக ஆராதி. உன் சொந்தங்கள் சுற்றங்கள் எங்கிருந்தாலும் அவர்களை எல்லாம் கொண்டு வந்து ஆராதி. இப்படி ஆராதிக்கின்ற போது எல்லோரையும் கொண்டு வந்து விடுவோம். எனவே எல்லோரையும் கொண்டு வருகின்ற போது இல்லாதவர்களையும் இறைவன் பார்ப்பார், இயேசு பார்ப்பார். அப்படி பார்த்திருந்தால் திரண்டிருந்த மக்களை பார்த்து, அலையலையாக வந்திருக்கின்ற மக்களை பார்த்து என்ன செய்கின்றார்? அவர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார். பரிவில்லாத ஒரு மனிதனே கிடையாது. அடுத்தவர் மீது அக்கறை இருக்க வேண்டும், அக்கறை இருக்க வேண்டும். அந்த அக்கறை வெளிப்படுத்தி தான் இப்படிப்பட்ட ஏராளமான கூட்டத்திற்கு நல்ல அறிவை புகுத்தி, நல்ல எண்ணங்களை புகுத்தி, ஆன்மீகத்தை புகுத்தி, ஆன்மீகத்தில் அவர்களை வளர்த்தெடுக்கின்ற வேலையாட்கள் குறைவு. தேடி அலைகின்றார்கள். எனக்கு எப்படி உள் அமைதி கிடைக்கும் என்று தேடி அலைகின்றார்கள். அந்த உள் அமைதியை நீ கொடுக்கவில்லை என்றாலும் கொடுக்கக்கூடியவர் இயேசு என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்து என்று சொல்லுகின்றார். இந்த கொடுக்க முடியாத ஒரு தெய்வத்தை இஸ்ரேலின் கன்றுக்குட்டி அவர்கள் பாலைவனத்தில் செய்தது. அதை செய்தார்கள். அது என்னென்னவெல்லாம் செய்யும் என்பதுதான் இந்த உண்மையிலே இன்றைய திருப்பாடல் 115 இன்று வாசிக்கப்பட்டதை மறுபடியும் சென்று வாசித்து பாருங்கள். அங்கே எதை நான் வணங்க வேண்டும், யாரை நான் வணங்க வேண்டும், எதை நான் வணங்கக்கூடாது. எனவே இன்று தெளிவான ஒரு சிந்தனையை பெற்றவர்களாக செல்லுவோம். நான் தேடி வந்திருக்கின்ற கடவுள் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? என் மீது அக்கறை கொண்டவர், எனக்காக எதையும் செய்யக்கூடியவர். மற்றவர்கள் அவமானப்படுத்தினாலும் என்னால் எதையும் செய்ய முடியும். மக்களின் முன்னேற்றத்திற்காக, மக்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக. அதுதான் முக்கியம் அன்பானவர்களே. எனவே அந்த வகையில் அவரிடம் சரணாகதி அடைந்து நாம் ஜெபிப்போம். ஆமென்.